பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த மார்னிங் டிவோஷன் மூலமாக உங்கள் யாவரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தார். இந்த வசனத்தை பற்றி நான் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு மேக்ஸ் டீச்சர் அவங்க தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு பாடத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நடத்திட்டு இருக்கும்போது ஈஸியா எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு ரொம்ப படிக்க கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வடிகவியல், அதாவது ஜியாமெட்ரி லாஸ்ட்ல வரும். அதை வச்சுதான் என்ன பண்ணுவோம், மேக்சிமம் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுல ஒரு 10 மார்க் வரும். 35க்கு 10 அதுல எடுத்துடலாம். மீதி அங்கங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த மேக்ஸ் டீச்சர் என்ன பண்றாங்க, இப்படி பிளான் பண்ணி தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல விதத்துல கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு கணக்கு, ஒரு முக்கியமான ஒரு சம் இருக்குது. அப்போ தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்றாங்க, எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கணக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவோம், பப்ளிக் எக்ஸாம்ல வரும். ஸோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பா இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு என்ன பண்ணிரு, இத்தனை சென்டிமீட்டர் நீளம், இது அகலம், இதுலதான் இப்படி என்ன பண்ணணும், முக்கோணம் போடணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மனப்பாடமா என்ன பண்ணிரு, படிச்சுட்டு போய் அதை அப்படியே எழுதிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை கேட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே மேம் டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, அதனால கண்டிப்பா என்ன பண்ணும், இது எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எக்ஸாமும் வந்துச்சு. எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, கொஸ்டினை பாக்குறத விட அந்த அந்த மேக்ஸ் டீச்சர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டு என்ன பண்ணாங்க, அந்த மேக்ஸ் எக்ஸாம்ல எழுதுறாங்க. எழுதி முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை கேட்டு எழுதுன எல்லாருமே ஃபெயில். மேக்ஸ் டீச்சர் சொன்னபடி செஞ்ச எல்லாருமே ஃபெயில். என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கொஸ்டின்ல மேக்ஸ் டீச்சர் சொன்ன அதே கணக்கு தான் வந்துருந்துச்சு. ஆனா அந்த நீளம்ல அதாவது அந்த உயரம் அதுல 1 சென்டிமீட்டர் அதிகமா என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனால எல்லாருமே மிஸ் சொன்னதை தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா 1 சென்டிமீட்டரை யாரும் என்ன பண்ணல, நோட் பண்ணல. எல்லாரும் ஃபெயில். ஆனா ஒரே ஒரு மாணவன் மட்டும் என்ன பண்ணா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்கு அதை என்ன பண்ணா, அதை அப்படியே டிரா பண்ணா, அவன் மட்டும் என்ன பண்ணானா அந்த கிளாஸ்ல பாஸ் ஆனானா. இதே மாதிரிதான் இந்த நாட்கள்ல இந்த உலகத்துல நிறைய விதமான மக்கள் என்ன பண்ணிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வசனத்துல நாம பார்த்தோம், நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நான் சொன்னேன், அந்த ஒரு மாணவன் மட்டும் தான் பாஸ் பண்ணான். ஏன்னா அவன் கொஸ்டினை பார்த்து என்ன பண்ணான், அவங்க மிஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க, நான் சொன்னதை மட்டும் எழுது அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் அதை ஃபாலோ பண்ணாம கொஸ்டின்ல என்ன வந்திருக்கோ அதை தான் என்ன பண்ணான், செஞ்சான். அதே போலதான் அந்த உலகத்துல தவறான விஷயத்த சரின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நிறைய பேர் பின்பற்றி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, வேதத்துல நமக்கு எது சரி எது தவறு அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் ஒரு காரியத்தை செய்யறதுனால அது சரியும் கிடையாது. கொஞ்சம் பேர் இந்த காரியத்தை செய்யறதுனால இது தவறும் கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நோவாவை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது, நோவா இந்த பூமியில இருந்த எல்லா மனுஷங்களை விட அவன் என்ன பண்ணானா, தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கிறான். இந்த நாட்கள்ல நம்ம கிளாஸ்ல, நம்ம படிக்கிற இடங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி என்ன காரியம் நடக்குதோ அதை தான் நாம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றி இப்ப எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறோம், எல்லாரும் தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறாங்க, இல்ல மற்றொரு இடத்துல லஞ்சம் வாங்குறாங்கன்னா நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வேலைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சரிவர செய்யாம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர்களே போல அல்லாமல் அவர்களே போல இல்ல, தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கார் அதுதான் என்ன பண்ணணும், நாம செய்யணும். அதைதான் அந்த நோவாவும் செஞ்சார். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும் தேவனுக்கு பிரியம் இல்லாம செஞ்சாங்க. எல்லாரும் ஒரே மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் என்ன பண்ணாரு, தனித்துவமா தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், எல்லாரும் தவறான காரியத்தை சரி என்று நினைத்து செஞ்சு கொண்டிருந்தாலும் நாம தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம செய்யணும். அந்த வழியில போகும்பொழுதுதான் நமக்கு சரியான ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் நம்ம நமக்கு இருக்கும். நாம குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதோ, இல்ல அவங்க எல்லாம் செய்யறாங்க அவங்க கூட ஊரோட ஒத்து போய்ப்போம், இல்ல அந்த ஓடுற நதியோட நம்மளும் சேர்ந்து ஓடினாதான் நம்ம வாழ முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. இதை மனதில் கொண்டு உங்களுக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அதை செய்யுங்க. மற்றவர்கள் செய்யறதுனால அதை நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.